அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கருடன் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பிலே தமிழகத்தினுடைய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் பங்கேற்றிருக்கின்றார். இந்த சந்திப்பில் ஆளுநர் சந்தீப் ராய் ரத்தோரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே முதலமைச்சருக்கு நிகரான பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது கான்வாய் பாதுகாப்பு, முதலமைச்சருடைய வாகனத்தை முன்னும் பின்னுமாக தொடர்ந்து செல்லக்கூடிய வாகனங்கள் உள்ளிட்டவை எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டது. விஜயனுடைய வீட்டுக்கு மெட்டல் டிடெக்டர் பாதுகாப்பு, விஜயனுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே முதலமைச்சருடைய இல்லத்திற்கு நிகரான பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு நேற்று ஒவ்வொன்றாக அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் எந்த அடிப்படையில் அதுபோன்ற உயர் பாதுகாப்புகளை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள், அதற்காக யாரிடம் ஆலோசனை பெற்றீர்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் என்ற முறையிலே டிஜிபியிடம் தற்பொழுது தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கேட்டு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் மத்திய உளவுத்துறை சில தகவல்களை சொல்லியிருக்கின்றது. தமிழகத்திலே சில இந்த தேர்தலுக்கு பிறகாக இதுவரை ஆட்சி அமையாத சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு குறித்து உளவுத்துறை சில எச்சரிக்கைகளை சொல்லியிருந்தது. அது குறித்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாகவும் டிஜிபியிடம் தற்பொழுது தமிழக ஆளுநர் கேட்டறிந்து வருகின்றார். புதிய அரசு அமைவது காலதாமதமாகி வரக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்தினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களையும் காவல்துறை தொடர்பான சில தகவல்களையும் இந்த சந்திப்பின் பொழுது டிஜிபியிடம் ஆளுநர் கேட்டறிந்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.